இந்த கிளாஸ்ல நம்ம ப்ராசஸ் கேப்பபிலிட்டி ஸ்டடீஸ் பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ ஒரு ப்ராசஸ் இருக்குன்னா, அந்த ப்ராசஸ்க்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கு. அந்த ஸ்பெசிஃபிகேஷன்ல ஆக்சுவலா ஏற்படக்கூடிய வேரியேஷன தான் நம்ம வந்து ப்ராசஸ் கேப்பபிலிட்டின்னு சொல்லுவோம். ஒரு ப்ராசஸோட கேப்பபிலிட்டிய ஸ்டடி பண்றதுக்கு மேஜரா வந்து 3 ஸ்டெப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, டேட்டா கலெக்ஷனுக்கு வந்து பிளான் பண்ணணும். செகண்ட் ஸ்டெப்ல அந்த டேட்டாவ வந்து கலெக்ட் பண்ணணும். அண்ட் லாஸ்ட் ஸ்டெப்ல என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரிசல்ட் எல்லாமே நம்ம குடுத்த அந்த ரிசல்ட்ட வந்து நம்ம அனலைஸ் பண்ணணும். எப்பவுமே ஒரு ப்ராசஸ் கேப்பபிலிட்டி ஸ்டடிக்கு அதுக்கு தகுந்த வந்து சாம்பிளிங் பிளான் அப்டெயின் பண்றது, அந்த ப்ராசஸோட பர்ப்பஸ வச்சு கஸ்டமர் இல்லைன்னா ஸ்டாண்டர்ட் ரெக்யூர்மென்ட் என்ன இருக்கோ அத டிபெண்ட் பண்ணி இருக்கு. ஒரு நியூ ப்ராசஸா இருக்கட்டும், இல்லைன்னா ஒரு ப்ராஜெக்ட் வந்து ப்ரொபோஸ் பண்ணும்போதா இருக்கட்டும், ஒரு பைலட் ரன்ன வச்சு ப்ராஜெக்ட்டோட கேப்பபிலிட்டிய நம்மளால எஸ்டிமேட் பண்ண முடியும். இந்த கிளாஸ்ல நம்ம ஒரு ப்ராசஸ் கேப்பபிலிட்டி ஸ்டடியோட அப்ஜெக்டிவ்ஸ் பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். ஒரு ப்ராசஸ் கேப்பபிலிட்டி ஸ்டடியோட அப்ஜெக்டிவ்ஸ் பார்த்தீங்கன்னா, மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ்க்கு ஒரு ஸ்டேட் ஆஃப் கண்ட்ரோல வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணி, அப்புறமா அந்த ஸ்டேட் ஆஃப் கண்ட்ரோல வந்து ஒரு பீரியட் ஆஃப் டைம்ல வந்து மெயின்டெயின் பண்றதுக்காக யூஸ் பண்றோம். நேச்சுரல் ப்ராசஸ் லிமிட்ஸ் இல்லைன்னா கண்ட்ரோல் லிமிட்ஸ ஸ்பெசிஃபிகேஷன் லிமிட்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது, இப்ப சொல்லப்போற அவுட்கம்ஸ்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் லிமிட் பார்த்தீங்கன்னா, ஸ்பெசிஃபிகேஷன் லிமிட்டுக்கு நடுவுல வரும். இது வந்து ப்ராசஸ் வந்து நல்லா ரன் ஆகிக்கிட்டு இருக்குங்கிறத காட்டும். அண்ட் இந்த டைம்ல வந்து எந்த ஒரு ஆக்ஷனுமே தேவையில்ல. 2வது பாசிபிலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ராசஸ் ஸ்பிரிட் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன் ஸ்பிரிட் பார்த்தீங்கன்னா, அப்ராக்ஸிமேட்லி அதே மாதிரி தான் இருக்கும். இந்த கேஸ்ல ப்ராசஸோட சென்டரிங்க வந்து ஒரு அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணி ப்ராசஸ வந்து சென்டர் பண்ணுவோம். இது வந்து அந்த ப்ராடக்ட்டோட பேட்ச்ச அந்த ப்ராடக்ட்டுக்கோட ஸ்பெசிஃபிகேஷனுக்குள்ளேயே கொண்டு வந்துரும். 3வது பாசிபிலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ராசஸோட லிமிட் வந்து அந்த ஸ்பெசிஃபிகேஷனோட லிமிட்ட விட தாண்டி வெளிய வர்றது. இந்த கேஸ்ல வேரியபிலிட்டியோட பேட்ச்ச வந்து பார்ட்டா பிரிச்சு அத வந்து ரெடியூஸ் பண்ணணும். அத ரெடியூஸ் பண்ற வரைக்கும் லார்ஜஸ்ட் அஃபெண்டர வந்து லொகேட் பண்ணி அத வந்து நம்ம டார்கெட் பண்ணணும். அண்ட் இது மட்டும் இல்லாம ஒரு டிசைன் எக்ஸ்பெரிமெண்ட் பிரைமரி சோர்ஸ் ஆஃப் வேரியேஷன கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ ப்ராசஸ் கேப்பபிலிட்டில ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ எப்படி ஐடென்டிஃபை பண்ணணுங்கிறத டிஸ்கஸ் பண்ணலாம். ஆக்சுவலா ஒரு ப்ராசஸ் கேப்பபிலிட்டினா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ராசஸோட எபிலிட்டி வந்து கஸ்டமரோட ஆக்சுவல் ரெக்யர்மென்ட்ட வந்து மீட் பண்ணணும். இதனால ஒரு ப்ராசஸ் கேப்பபிலிட்டி ஸ்டடிக்கு செலக்டட் கேரக்டரிஸ்டிக் ப்ராடக்ட் இல்லைன்னா ப்ராசஸோட குவாலிட்டியில ஒரு கீ ஃபேக்டரை வந்து காட்டுறது ரொம்பவே முக்கியம். இதனால அந்த கேரக்டரிஸ்டிக்ஸோட வேல்யூவை வந்து ப்ராசஸை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலமாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும். இது மட்டும் இல்லாமல் ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸை வந்து அஃபெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடிய ஆப்ரேட்டிங் கண்டிஷனை வந்து டிஃபைன் பண்ணி அதையும் நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். இந்த ரெக்யர்மெண்ட்ஸை தவிர மெஷர் பண்ணக்கூடிய கேரக்டரிஸ்டிக்ஸை வந்து டிட்டர்மின் பண்ணக்கூடிய ஃபேக்டர்ஸ் என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கஸ்டமரோட பர்ச்சேஸ் ஆர்டர் ரெக்யூர்மெண்ட் இல்லைன்னா இண்டஸ்ட்ரியோட ஸ்டாண்டர்ட்ஸ். இப்போ ப்ராசஸ் கேப்பபிலிட்டி ஸ்டடியில் ஒரு ப்ராசஸோட ஸ்பெசிஃபிகேஷன் இல்லைன்னா டாலரன்ஸ் வந்து எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாங்கிறத டிஸ்கஸ் பண்ணலாம். ஒரு ப்ராசஸோட ஸ்பெசிஃபிகேஷன் இல்லைன்னா அதோட டாலரன்ஸ் பார்த்தீங்கன்னா, அந்த இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணக்கூடிய ஸ்டாண்டர்ட்ஸை வச்சு டிஃபைன் பண்ணப்படுது. இந்த ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே கஸ்டமரோட ரெக்யூர்மெண்ட்டை வச்சு அந்த ஆர்கனைசேஷனில் இருக்கக்கூடிய இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்ஸோட உதவியோட அண்டர் கஸ்டமரோட கன்சல்டேஷன் மூலமாக ரெடி பண்ணுறாங்க. இப்போ ஸ்டெபிலிட்டி ஸ்டடியாக இருக்கட்டும் இல்லைன்னா ப்ராசஸோட காம்ப்ரிஹென்சிவ் கேப்பபிலிட்டி ஸ்டடியாக இருக்கட்டும், இது ரெண்டுமே ஒரு ப்ராசஸோட மீன் டார்கெட் வேல்யூ இல்லைன்னா கஸ்டமரோட மீன் டார்கெட்டை வந்து மீட் பண்ணுறதுக்கு தேவையான ரெக்யூர்மெண்ட்டை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஆக்சுவலாக இந்த ப்ராசஸ் கேப்பபிலிட்டி ஸ்டடி எதுக்கு பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ராசஸ் வந்து எந்த அளவுக்கு கேப்பபிளாக இருக்குங்கிறது காட்டுறதுக்காக பண்ணுறாங்க. இந்த ஸ்டடி பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ராசஸோட அவுட்புட் கன்சிஸ்டன்சி ரிசல்ட் வந்து அந்த ஸ்பெசிஃபிகேஷனை வந்து எந்த அளவுக்கு மீட் பண்ணுதுங்கிறத டிட்டர்மின் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகுது. அண்ட் இது மட்டும் இல்லாமல் அந்த ப்ராசஸில் ஏற்படக்கூடிய டிஃபெக்ட் இல்லைன்னா அந்த டிஃபெக்டோட ப்ராபபிலிட்டியை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கும் யூஸ் ஆகுது. இது மூலமாக கிடைக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் அந்த ப்ராசஸை வந்து எவால்வேட் பண்ணி அந்த ப்ராசஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம இம்ப்ரூவ் பண்ணுறதுனால அந்த ப்ராசஸ் வந்து ஸ்பெசிஃபிகேஷனோட டாலரண்ட் ரெக்யூர்மெண்ட் வந்து மீட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது.